புழல் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இன்னும் சற்று நேரத்தில் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், முழு விவரங்கள். புழல் சிறையிலிருந்து ஞானசேகரன் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். எஸ்பிளனேடு காவல் நிலையத்தினுடைய நுழைவு வாயில் வழியாக ஞானசேகரனை நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வந்திருந்தார்கள். புழல் சிறையிலிருந்து ஞானசேகரனை அழைத்து வரும்பொழுதே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தான் அவர் வந்த அந்த வேனுக்கு முன்னும் பின்னுமாக காவல்துறை வாகனங்கள் வந்தன. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட அவர் வழக்கமான வழியில் நீதிமன்றத்திற்குள் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்படாமல் எஸ்பிளனேடு காவல் நிலையத்தினுடைய நுழைவு வாயில் வழியிலாக ஞானசேகரனை அழைத்து வந்திருந்த அந்த வேன் உள்ளே சென்றது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஞானசேகரன் நீதிமன்றத்திற்கு வெளியே காத்திருக்கின்றார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. ஞானசேகரன் குற்றவாளி என்றால் அவருக்கான தண்டனை என்ன, அல்லது ஞானசேகரன் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் சொன்னதற்கு ஏற்ப ஞானசேகரன் மீதான புகார் என்பது சந்தேகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதா, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா என்பது உள்ளிட்ட அவருடைய தரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியும். நீதிபதியும் இன்னும் ஓரிரு நிமிடங்களுக்குள்ளாக நீதிமன்றத்திற்கு வருகை தர இருக்கின்றார். உடனடியாக ஞானசேகரனுடைய வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. குற்றவாளியா அல்லது இந்த வழக்கில் இருந்து ஏற்கனவே ஞானசேகரன் ஒருமுறை விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த முறை மீண்டும் ஞானசேகரன் கேட்டிருக்கக்கூடிய அந்த நிவாரணங்கள் வழங்கப்படாமல் இருக்குமா என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதையும் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சொல்லி வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து டிசம்பர் மாதம் நடைபெற்றிருந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அடுத்த ஒரு 5 மாதங்களிலே விசாரணையை நடத்தி முடித்து தற்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இன்று தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த ஞானசேகரன் கோட்டூர்புரம் பகுதியிலே பிரியாணி கடை நடத்தி வந்த நபர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்கு உள்ளாகவே இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருந்ததும் அதன் தொடர்ச்சியாக இந்த ஞானசேகரனுடைய பின்புலங்கள் பற்றிய தகவல்கள் வெளியானது முதலே தொடர்ந்து தமிழகத்தின் அரசியல் களத்திலே அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்காக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவியினுடைய வழக்கு இருந்து வந்தது. எதிர்க்கட்சிகள் இதை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இப்போது வரை யார் அந்த சார் என்கின்ற முழக்கம் தமிழகத்து அரசியல் களத்திலே நீடித்துக் கொண்டிருப்பதற்கு ஞானசேகரனுக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படாததே காரணமாக இருந்தது. எனவே அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் அவருக்கான அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். ஒரு பெண்ணை கட்டாய வன்புணர்வு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார். அந்த பெண்ணோடு இருந்த நபரையும் தாக்கி இருக்கின்றார். தகவல் தொழில்நுட்பங்களை எல்லாம் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய செல்போனிலே பல்வேறு அதுபோன்ற பாலியல் வன்புணர்வு சம்பவங்களை காணொலியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை எல்லாம் காவல்துறையினர், குறிப்பாக இந்த வழக்கை விசாரித்திருந்த IPS அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையிலே சொல்லி இருந்தார்கள். எனவே அவருக்கான அதிகபட்ச தண்டனை என்னவாக இருக்கும் இன்று குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போன்று இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த அந்த மகளிர் நீதிமன்றம் முழுவதுமாகவே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஞானசேகரன் உடனடியாக குற்றவாளி என அறிவிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில வழக்குகளில் எல்லாம் அன்று பிற்பகலிலேயே, அதாவது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் அடுத்த பிற்பகல் அமர்விலேயே என்ன தண்டனை என்பதை எல்லாம் சொல்லுவார்கள். எனவே ஞானசேகரனுக்கான தண்டனை என்ன என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரலாம். 12 பிரிவுகளின் கீழே ஞானசேகரன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய செல்போன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஞானசேகரன் தொடர்புடைய இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு என்பதை பொறுத்தவரை அந்த நபர் ஞானசேகரன் என்பவர் வேறு யாரேனும் ஒரு முக்கியமான நபர்களுடன் தொடர்பில் இருந்தாரா? சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரன் செல்போன் மூலமாக யாருடனேயோ பேசி இருக்கின்றார். ஆனால் அந்த நபர் உண்மையிலேயே யாருடனும் பேசினாரா, அல்லது அந்த மாணவியை மிரட்டி அடிபணிய வைப்பதற்காக அது போன்ற ஒரு தந்திரத்தை கையில் எடுத்தாரா? யாரோ ஒரு முக்கியமான நபரிடம் பேசுவது போன்று பாசாங்கு செய்து அந்த மாணவியை மிரட்டி அது போன்ற வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாக்கி இருந்தாரா என்பது உட்பட பல்வேறு விவகாரங்கள் இன்று தெரிய வரும். நீதிமன்றம் வழங்கப் போகின்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே காவல்துறை நடத்தியிருந்த அந்த விசாரணைகளில் என்ன தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது என்பது தெரிய வரக்கூடும். ஞானசேகரன் தொடர்புடைய இந்த வழக்கின் தீர்ப்பை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்று சொல்லும் விதமாக
தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய வழக்காக இந்த ஞானசேகரன் வழக்கு இருக்கின்றது. இவருடைய பின்னணியிலே அரசியலும் இருந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சில அரசியல் கட்சியில் அவர் செயல்பட்டு இருக்கின்றார் என்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. எனவே அவருக்கு பின்புலமாக யாரேனும் இருந்தார்களா, இந்த வழக்கில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு யாரேனும் முயற்சி செய்தார்களா என்றெல்லாம் அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பாக இந்த வழக்கின் விசாரணை குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக ஞானசேகரன் தொடர்புடைய அந்த எஃப்ஐஆர் வெளியில் கசிந்தது ஒரு முக்கியமான பிரச்சனையை தமிழக களத்திலே, அரசியல் களத்திலே எழுப்பியிருந்தது. எஃப்ஐஆர் வெளியானதன் மூலமாக பொதுவாக இது போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரம் எந்த வகையிலும் வெளியில் கசிந்து விடக்கூடாது. ஆனால் இந்த விவகாரத்தில் அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் மீது பதியப்பட்டிருந்த எஃப்ஐஆர் வெளியில் கசிந்ததாக தகவல் வெளியாகி அதன் காரணமாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அது குறித்த வழக்கையும் தனியாக விசாரணை நடத்தியிருந்தார்கள். பல்வேறு செல்போன்களை ஆய்வுக்கு உட்படுத்தியிருந்தார்கள். அந்த எஃப்ஐஆர் யார் மூலமாக கசியவிடப்பட்டிருந்தது, தொழில்நுட்ப கோளாறுகள் மட்டும்தான் எஃப்ஐஆர் வெளியில் கசிந்ததற்கு காரணமா, இது போன்ற ஒரு எஃப்ஐஆர் கசிவின் காரணமாக அந்த மாணவியினுடைய அடையாளங்கள் வெளியிடப்பட்ட சூழ்நிலையில்தான் நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. காவல்துறை என்கின்ற ஒரு அமைப்பின் மீது பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. பாதிக்கப்பட்ட மாணவிகள், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து புகார் கொடுப்பதே அரிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பெண்களுடைய விவரங்களை எல்லாம் பொதுவெளியில் வெளியிடக்கூடிய அளவிற்கு தான் தொழில்நுட்பங்களை காவல்துறையினர் கையில் வைத்திருக்கின்றதா என்றெல்லாம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அது மட்டுமல்லாமல் சென்னை பெருநகர காவல்துறை இந்த வழக்கில் எந்த இடையூறும் செய்யக்கூடாது, எந்த வகையிலும் இந்த வழக்கில் அவர்கள் தங்களுடைய அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றம் சொல்லியிருந்தது. எனவே ஐபிஎஸ் அதிகாரிகள் மூலமாக அந்த வழக்கின் விசாரணை முழுவதுமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நீதிபதி தற்பொழுது அறைக்கு வருகை தந்திருக்கின்றார். நீதிபதி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஞானசேகரனுக்கு தீர்ப்பு வழங்க இருக்கின்றார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு வெளியில் காத்திருக்கின்றார். சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் ஞானசேகரன் குற்றவாளியா என்பதற்கான அந்த விவரங்களை வெளியிட இருக்கின்றார். ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டார்.